மாதிரி கிடைக்கிறதுக்கே ரொம்ப அபூர்வமா இருக்கிற இந்த நாகலிங்க பூ பார்க்கறதுக்கு அபூர்வமா இருக்க பூ எப்பயுமே வந்து இந்த சென்னை அமைந்த கரையில் இருக்க இந்த வீரசாந்த மகாகாளி கோயில்ல எப்பயுமே எல்லா சாமிக்குமே நாங்க வந்து சமர்ப்பணம் பண்றதை பாக்குறோம். அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் சொல்லுங்க டாக்டர். இந்த பேரு நாகலிங்கம் பூன்னு சொல்லுவாங்க. ஒரு அதிசயத்தக்க பூ. சாதாரணமாக நிறைய இடத்துல பார்க்க முடியாத பூ. இதனுடைய தன்மை என்னன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்லை. பூவும் தெரியும், ஆனால் அதை பற்றி டீட்டெயில் தெரியாது. சுற்றி இருக்கிற எதிர்கள் பூரா இது சக்தியின் வடிவம் சொல்கிறது. 6 எதில் 7 எதில் இப்படி இருக்கலாம். இடையில மத்தியில் இருக்கிறது இது நாகத்தினுடைய அம்சம். இதுல இருந்து சின்ன சின்ன இது இருக்கு இல்லையா, இது வழியாக தான் இட் அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர் அண்ட் உள்ளுக்குள்ள ஒரு சொட்டு சொட்டா தண்ணி கொட்டுறதா ஒரு நம்பிக்கை. இது உள்ள பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும். உள்ள அது சுற்றியும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மேடுகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் சிவகணங்கள். ஸோ சக்தி நாகம் அது வந்து இந்த இது ஆண்டனா மாதிரி இருக்கும். இது வழியாக மாய்ஸ்சர் இழுத்து உள்ளுக்குள்ளே செலுத்துதுங்கிறது பேர். சிவனுக்கு மேலே எப்போவுமே தண்ணி சொட்டிகிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறது சிவலிங்கம், அதை சுற்றி இருக்கிறது சிவகுணம். ஸோ இது மொத்தமாகவே சேர்ந்து ஒரு சிவசக்தியினுடைய அம்சமாக சொல்லக்கூடியது. இதை வந்து கையில் வச்சிட்ருக்கலாம், இதை வந்து வீட்டில் வச்சிட்ருக்கலாம். இதனுடைய ஸ்மெல்லு வந்து மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு பூரண குணமளிக்கிறது. ஸோ நாகலிங்கம் பழத்தை பூவை வந்து நம்மளுடைய டேபிள் மேலே மனம் ஒரு எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்கெல்லாம் இதை பக்கத்தில் வச்சுட்டு இருந்தால் அந்த அரோமா தெரப்பி அந்த கான்செப்டில் இந்த மனம் ஒரு அமைதியான நிலைக்கு ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவாங்க, அந்த தியான நிலைக்கு உடனடியாக செல்லக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இதுலேருந்து சில மருந்துகள் கூட தயாரிக்கிறோம் மன சம்பந்த பிரச்சனைகள் அமைதி வருவதற்கு. அதே மாதிரி இந்த ஸ்மெல்லுனால வச்சுக்கிட்டே பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இது மெடிசனல் யூஸாகவும் சொல்கிறாங்க. ஸோ நாகலிங்க பூக்கு ஒரு மெடிசனல் யூக்கு, நாகலிங்க இலைக்கும் மெடிசனல் பவர் இருக்குது. ஸோ இந்த நாகலிங்க பூ வீட்டில் வச்சுக்கலாம், இல்லை கோயிலில் வச்சுக்கலாம். இது பல விதத்தில் பலவிதமான பலன்கள் கொடுக்கும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால பூர்வ ஜென்மம் கொடுப்பதையினால எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு அரிய வாய்ப்பு. தினமும் காலையில் 2 நாகலிங்கம் மரத்தை சுற்றி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மலர்களை பறித்து அதை இறைவனுக்கு சமர்ப்பித்துட்டு அது தினம் இந்த கோயிலுக்கு கொண்டு வர இது நிச்சயமாக முடியும். அது ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால ஈர்க்கப்பட்டது. ஸோ அதை பறித்து ஒரு 200 பூக்களுக்கு மேலே பறித்து அதை இறைவனுக்கு சமர்ப்பித்துட்டு வந்து காளி கோயிலில் எல்லா சுவாமிகளுக்கும் புஷ்பாபிஷேகம் பண்ணி அது கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அது பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வரவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு தனி கொடுப்பனை. தினமும் யாரெல்லாம் காலை நேரத்தில் வராங்களோ அவங்க எல்லாமே கையில் இந்த நாகலிங்க பூவை அவங்க கையில் கூட வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு வரப்பிரசாதம் வர்றவங்களுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு. ஸோ எல்லாருமே இந்த வீட்டுக்கு சிவனை அப்படியே ஒரு பூ வடிவில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே இதனால நிறைய பலன் கிடைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசீர்வாதமும் வேண்டுதல்கள். டாக்டர், அப்போ சாந்தகாளியம்மன் கோவில் வந்து டெய்லியும் நம்ம வந்து உட்காந்து அமைதியா இருந்து பிரார்த்தனை பண்ணோம்னா நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இங்க வந்து தனியா வந்து சில சக்கரங்கள்லாம் பூமியில பதிச்சிருக்கோம். அது மேல உட்கார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கர தூண்டுதல்கள்னால அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் வந்து அதனுடைய அடைப்புகள்லாம் நீங்கப்பட்டு திருப்பி இறை சக்தின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியோட நம்ம இணைந்து நம்மளுடைய வேண்டுதல்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால இங்க வந்து அந்த யந்திரத்துல உட்கார்ந்து நம்ம வேண்டும் பொழுது நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறோம். அந்த கனெக்ட் ஆகி நம்ம என்ன வேண்டுறோமோ அது பிரபஞ்சம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. எதை நினைக்கிறோமோ எதை வேண்டுகிறோமோ அதை பெறுகிறோம். வழக்கமா என்ன பண்றோம், எல்லா இடத்துலயும் கோயிலில் போய் புலம்புறோம், இல்லை கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அப்போ நம்ம பிரச்சனையிலிருந்து விடுபடுறது இல்லை.
அதே சமயத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கக்கூடிய அடைப்புகள் நம்மளை பிரபஞ்சத்தோட இணைய செய்வதில்லை. ஸோ பிரபஞ்சத்தோட இணையணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கணும். அதை நீங்கினாவே பிரபஞ்ச சக்தி நம்மளை பாய ஆரம்பிச்சிடும், நமக்குள்ள தொடர்பு வந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் வலுப்பெறும். அதே சமயத்துல நம்ம மனம் அமைதியா இருக்கனால எதை நினைக்கிறோமோ எதை வேண்டுகிறோமோ அதை பெறுகிறோம். அதாவது தத்தாஸ்து சொல்லுவாங்க, எதை நீ வேண்டுகிறாயோ அது பெறுகிறாய், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மனம் அமைதியாக இருக்கணும், ஆதாரங்கள் ஒரு சமநிலையில் இருக்கணும், பிரபஞ்சத்தோட நம்ம கொடுக்கணும். இறைவனுடன் நம்மளுடைய அந்த பிரபஞ்ச சக்தி, இறைவனும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்றே. நம்ம இறைவனை பிரிச்சு பார்க்கறதுங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், அதுவும் தவறு கிடையாது. இறைவன் நம்பிக்கை இல்லைன்னா பிரபஞ்ச சக்தின்னு மொத்தத்துல ஒரு சக்தி, அது ரூபமா வழிபடலாம், இல்ல அரூபமா வழிபடலாம், இல்ல ரூப அரூபமாகவும் வழிபடலாம். அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து எல்லாமும் சரி. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பவனுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. ஸோ அதனால தான் ஞானக்கண் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றது.